கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு பகுதியை தியானிப்போம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிறைய குடும்பத்துக்கு இந்த வசனம் தெரியும். நம்ம வாழ்க்கையிலே பிரச்சனை வரும்போதெல்லாம் எத்தனையோ காரியங்கள் நம்ம சொல்லலாம். இதயம் ஃபுல்லா பாரமா இருக்கும். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே செல்போன் எடுத்துட்டு ஒன்று ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவாங்க, இல்லை அம்மாட்ட சொல்லுவாங்க, இல்லை சொந்தக்காரங்கிட்ட சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா நேராக பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிச்சுடுவாங்க. இந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கணும். எனக்கு ரொம்ப பிரச்சனை, என்ன செய்ய தெரியல, அது என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது அப்படியே தேவனுடைய சமூகத்துல போய்க்கணும். இன்னைக்கு செய்தி அதுதான். நிறைய குடும்பத்துல கால வேளையிலே என் கணவர் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல புலம்பிட்டு இருக்கிறான். வெளியே தெரிய மாட்டேங்குது. நிறைய குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, பழைய சுபாவங்கள் தொடருது, பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா நல்ல தேவனை ஆராதிச்சு ஜெபம் பண்ணிட்டு வராங்க. ஆனா மற்ற நாள் பார்த்தா ஏதோ ஒரு காரியத்துல விழுந்து போயிருந்தாங்க. என்ன செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது. காலையில ஜெபம் பண்ணி சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா முடிய மாட்டேங்குது. இந்த வருஷத்துல பைபிள் வாசம் பண்ணி சொல்லி நினைக்கிறாங்க, ஆனா முடிய மாட்டேங்குது. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். சில குடும்பத்துல கற்பத்தினி, சில குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, பிரிவினை. சில குடும்பத்துல வியாபாரத்துல செழிப்பு இல்லை, நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. சில குடும்பத்துல லட்ச லட்சமா கடன், கோடிக்கணக்கில் கடன். யார்கிட்ட போய் சொல்லல, எங்க போய் சொல்லல. காலையில தூங்கி எந்திரிச்சாச்சு, இன்னைக்கு இவ்வளவு ரூபா பணம் வேணும், இவ்வளவு கடன் இருக்கு, நிம்மதி இல்லை. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு இருக்கு. நானும் ஜெபம் பண்ணியிருக்கேன், நானும் பொருத்தனை பண்ணியிருக்கேன். என் வீட்டுல ஒரு நல்ல மருமகன் வந்தா நல்லா இருக்கும், நல்ல மருமகன் வந்தா நல்லா சொல்லி எத்தனையோ குடும்பத்திலே ஜெபம் பண்ற பெற்றோர் உண்டு. கால வேளையிலே துக்கத்தோடு சில குடும்பத்திலே இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதை எப்படி சமாளிக்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸு, இப்படி நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி. ஏன்னா என் வாழ்க்கையில நான் நிறைய காரியத்துல கடந்து வந்திருக்கேன். சரீரத்துல பலவீனம் இருந்துச்சு, வியாபாரத்துல நஷ்டம் இருந்துச்சு, வீடு விற்றேன், கடன்ல கஷ்டப்பட்டேன், நகை விற்றேன், பல காரியங்கள் சொல்ல முடியும். மனுஷனால் ஏமாற்றம், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் உண்டு. முதல்ல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்த துன்மார்க்கனா வாழ்ந்திருக்கேன். ஆனா ஒரு நாள் பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது என்ன செய்ய அப்படின்னு சொல்லி தெரியாம பக்கத்துல சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சேன். ஞாயிற்றுக்கிழமை நேரா சர்ச்சுக்கு கிளம்பிடுவேன். 4 சர்ச்சு இல்லை 5 சர்ச்சுக்கு போவேன். எங்கெல்லாம் சர்ச்சு இருக்கோ எல்லா இடத்துக்கும் போவேன். என் இதயத்துக்குள்ள பாரம் அதிகமாயிட்டே இருந்துச்சு, கடன் அதிகமாயிட்டே இருந்துச்சு. அந்த எல்லா பாரத்தையெல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல போய் வைக்க ஆரம்பிச்சேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கடன்ல இருக்கும்போது 5 வருஷம் கண்ணீரோடு அழுதுருக்கேன். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது விக்கிரத்துல போய் பல லட்சங்கள் கொடுத்து பாவ அடிமையில வாழ்ந்து துன்மார்க்கனா வாழ்ந்து ஒரு வீட்டுக்குள்ள கடன் ஏன் வருது, நஷ்டம் ஏன் வருது, வியாதி ஏன் வருது, ஏன் பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, இப்படி பல கேள்வி என்னுடைய வாழ்க்கையில. கையில் எடுத்து பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். ஒவ்வொரு வசனமா எடுத்து போட்டி வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்று எத்தனையோ குடும்பத்துல காலவெளியில் இணைந்திருக்கிறீங்க. உங்க கையில பைபிள் நீங்க எடுத்தீங்களா?
கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வாலிப மகள், அந்த மகள்கிட்ட பேசும்போது கேட்டேன், கையில் பைபிள் எடுக்கிறியா, கையில் பைபிள் எடுத்து வாசிக்கிறியான்னு சொல்லி கேட்டேன். இன்று எத்தனையோ குடும்பத்திலே கிறிஸ்டியன் சொல்றாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாங்க, ஆனால் கையில் பைபிள் எடுக்கிறது இல்லை. ஒரு 2-3 வாரம் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் சர்வீஸில் உட்காந்துருந்தேன். நிறைய பாஸ்டர்லாம் வந்தாங்க, ஊழியக்காரங்க வந்திருந்தாங்க. ஆனால் கையில் பைபிள் இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இன்று கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சர்ச்சு சர்வீஸ் நடக்கும்போது ஊழியக்காரங்க வராங்க, கையில் பைபிள் இல்லை. எனக்கு வேதனையாக இருந்துச்சு. கையில் செல்ஃபோன் தான் இருக்கு. இதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இங்கும் அங்கும்லாம் திரும்பி பார்க்காதீங்க. மனுஷனை பார்க்காதீங்க, பக்கத்து வீட பார்க்காதீங்க, சொந்தக்காரங்களை பார்க்காதீங்க. நேரடியாக கர்த்தருடைய முகத்தை பாருங்க. அப்பா, அந்த காலவேளை வந்துட்டேன்ப்பா, என் இதயத்தில் இவ்வளோ பாரம் இருக்குப்பா, என் வாழ்க்கையில் இவ்வளோ பாரம் இருக்குப்பா, என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாம் தேவன்கிட்ட சொல்லுங்க. தேவனுக்கு தெரியப்படுத்தினாலே போதும், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வரும். ஏன்னா சில குடும்பத்துலாம் யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியாம புலம்புற குடும்பம் உண்டு. நிறைய குடும்பத்தில் அப்படி பிரச்சனை உண்டு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும், அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டு. அவர் உன்னை ஆதரிப்பார். நமக்கு என்ன வேணும், சகாயம் வேணுமா, தேவனுக்கு தெரியும். யாரை யாரை கொண்டு வரணும், எல்லாம் கரெக்டாக கொண்டு வருவார். சில குடும்பத்துலாம் கோர்ட்டு கேஸ் சொல்லி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியாது. சொந்தக்காரங்க பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, ஒரே பிரச்சனை. தேவனுடைய சமூகத்தில் போய் அர்ப்பணிங்க, தாழ்த்துங்க. பக்கத்தில் சர்ச் இருக்கா, சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. இதை ஏன் காலையில் சொல்லித்தர வேண்டியது அப்படின்னா, சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஒரு வீட்டில் பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். எந்தெந்த சூழ்நிலை காலவேளையில் இணைந்திருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். ஒருவேளை எனக்கு பிரச்சனை நிறைய இருக்குன்னு யார்கிட்ட போய் சொல்ல, தேவன்கிட்ட சொல்லுங்க. இந்த காலவேளையில் நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். நம்ம குடும்பத்துக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் நினைப்பீங்க, என் வீட்டில் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. தேவன்கிட்ட சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தேவன் மாற்றி தருவார். அவரால் மாற்றி தர முடியும். நான் ஒரு வியாபாரத்தில் இருந்தேன். என் மனைவி சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுவார். பாருங்க, இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கேன். காரணம் என்ன? திறப்புல நின்று ஜெபம். என் வாழ்க்கையில் நான் கடன்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ, நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேனே, என்னையும் மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். என் பாவத்தை மன்னிச்சார். இந்த நிமிஷம் வரை உயிரோடு இருக்க காரணம் என்ன? தேவனோட சமூகத்தில் போய் அர்ப்பணித்து சொல்லணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அந்த ஒன்று தான் தெரிய மாட்டேங்குது. மனுஷனை தேடி தேடி போறாங்க. என் பிரச்சனைக்கு முடிவு வருமா, முடிவு வருமா, முடிவு வருமா? தேவனோட சமூகத்தில் நம்ம காத்திருந்து சொல்லும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையிலே புதிய நாளுக்கான கிருபைக்கா நன்றிப்பா. அதிகால வேளை தாழ்த்துறோம்ப்பா. நிறைய குடும்பத்துல இதயத்துல பாரம் தான் இருக்குப்பா. நிறைய குடும்பத்துல பிரச்சனைகள், போராட்டம், யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியலப்பா. இதான்ப்பா எங்களுடைய உண்மையான நிலைமை. சில குடும்பத்துல யோசிக்கிறாங்க, ஒவ்வொரு நாள் இப்படியே போயிட்டு இருக்கு, இப்படியே கடன் போயிட்டு இருக்கு, வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் இப்படியே இருக்கு, பையனுடைய வாழ்க்கை இப்படியே இருக்கு, என் கணவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு, இப்படியே யோசிக்கிறாங்கப்பா. எங்க இதயத்துல நாங்க என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைப்பா. அதிகால வேளையிலே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவங்க எல்லாருடைய பாரத்தை எல்லாம் உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு விடுதலை செய்ய முடியும். நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஆரோக்கியம் தர முடியும். நீங்க மட்டும்தான் எங்களுக்கு சுகம் தர முடியும். எங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவால மட்டும்தான் முடியும். உங்களோட ரத்தத்தினால எங்களுக்கு கழுவி சுத்திகரிங்கப்பா. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ப்பா. கடைசி காலத்துல நாங்க வாழ்றோம்ப்பா. உங்க கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா. உங்க கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. நிறைய குடும்பத்திலே சோர்ந்துட்டாங்கப்பா.
ஓட முடியல. குடும்பத்துல சூழ்நிலை இப்படி இருக்கு. மாசம் மாசம் பணம் ஃபுல்லா எல்லா பேங்க்கு போயிருது. கையில பணம் நிக்க மாட்டுக்கு. நெறைய குடும்பத்துல கடன் வாங்கி வாங்கி செய்றாங்க. செய்ய முடியலப்பா. இதான்ப்பா எங்க பிரச்சனை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எத்தனையோ குடும்பத்துல பாரத்தோடு இருக்காங்க. சில குடும்பத்துல பிள்ளை இல்லாம இருக்கு. சில குடும்பத்துல கல்யாணம் முடிகிற வயசுல வீட்டுல பிள்ளைகள் இருக்கு, பையங்க இருக்கிறாங்க. நல்ல குடும்பமா தாங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்கப்பா. கால வேளையில எல்லாரையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வெளிநாட்டுல இருக்கிறாங்க, சம்பளம் வராம இருக்குப்பா. அவங்க வேலை செய்யற இடத்துல சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லப்பா. அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. வெளியே சொல்ல முடியல. சில குடும்பத்துல பிள்ளைகள் சர்ச்சைக்கு வர மாட்டுக்கு, கணவர் சர்ச்சைக்கு வர மாட்டுக்காங்க. சில குடும்பத்துல குடும்ப தலைவி சர்ச்சைக்கு வர மாட்டுக்காங்க. இப்படி நிறைய குடும்பத்துல பிரச்சனை இருக்குப்பா. எங்க இதயத்துல என்னெல்லாம் பாரம் இருக்கு உமக்கு தெரியும்ப்பா. இந்த எல்லா பாரத்தை எல்லாம் உம்முடைய பாதப்படியில் இறக்கி வைக்கிறோம்ப்பா. அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருப்பா. எந்த குடும்பத்துல என்ன சூழ்நிலையில உபத்திரத்தோடு வேதனையோடு கஷ்டப்படுறாங்களோ, கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. எந்த குடும்பத்திலே காலவேளையில் எனக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லி யாரெல்லாம் போராடி ஜெபிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. இன்னைக்குள்ள எந்த சூழ்நிலை என்ன காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். ராஜாதி ராஜா சந்திக்கணும். சேனைகள் கர்த்தர் இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தரே இறங்கி வாங்கப்பா. உன்னதமானவரே இறங்கி வாங்கப்பா. ஜீவாதிபதியானவரே இறங்கி வாங்கப்பா. உயிர்ப்பிக்கிறவரே இறங்கி வாங்கப்பா. மரித்த லாசரு உயிரோடு எழுப்பின தேவன் இன்றும் எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. எத்தனையோ குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அதான்ப்பா வீட்டுல பெரிய பிரச்சனை. சர்ச்சைக்கு போன பிள்ளைகள் தான், ஆனா விக்கிரத்திலே பல காரியத்துல அடிமையா வாழ்றாங்க. சில குடும்பத்துல மாந்திரியம், பிள்ளி சுனி, ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, விக்கிரத்திலே அடிமையில வாழ்றாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டு எடுங்க. காலை வேளையிலே ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணி. இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்தணும் எல்லா குடும்பத்தை கர்த்தரே சந்திங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம் ராஜா. ரிபோ ஷந்தட்ட நமல ஹொரது நிஷந்தட்ட நமக்கு புதுவிக்கேதுனா. சில குடும்பத்துலலாம் சரீரத்துல பலவீனம்ப்பா, சொல்ல முடியலப்பா. வேலைக்கு போய் ஆகணும், மாத்திரை போடுறாங்க. பல சூழ்நிலைதான்ப்பா வேலைக்கு போறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. கர்த்தர் சந்திங்க. நீங்க சந்திச்சாலே போதும்ப்பா. இந்த கால வேளையிலே எங்க இதயத்துல என்ன பாரம் இருக்கு, அந்த பாரத்தை நீங்க பாருங்கப்பா. நிறைய குடும்பத்துல வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு நெருக்கப்பட்ட சூழ்நிலை. வேலை செய்யற இடத்துல பக்கத்துல கொஞ்சம் நல்ல பாதிப்பு, வெளியே சொல்ல முடியல. மன அழுத்தத்துல வாழ்றாங்கப்பா. சில குடும்பத்துலலாம் யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரியலப்பா. அப்படியும் சில குடும்பத்துல இருக்கிறாங்கப்பா. பாரத்தோடு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி அப்பா சில குடும்பத்துல போராடிட்டு இருக்கிறாங்க. சில குடும்பத்துல ஜெயில்ல இருக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளையும் கர்த்தர் சந்திக்கணும். சில குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திங்க. வேற வேற நாட்டுல இருந்தெல்லாம் ஜெபிக்கிறாங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல அப்பா எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எல்லா தேசத்துலயுமே அக்னியை போடுங்கப்பா. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசனப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் அக்னி பற்றி பிடிட்டாச்சு. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் உங்களுடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். உங்க ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கணும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் சந்திங்க. சில குடும்பத்துல பாரத்தோடு இருக்கிறாங்கப்பா. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கும் எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி போட்டுருங்க. காலையில ஜெபிக்கிறோம் போது ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்தணும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தணும். எங்களுக்காக இன்றும் பிதானுடைய வலது வருஷத்துல பரிந்து பேசுறீங்களே,
சர்வ லோகத்துக்கும் கிருபதர் வழியாக வெளிப்பட்டவரே, நீதிபரராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். மனுஷகுமாரனா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. எங்களுக்காக வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். யூதருக்கு அப்பா ராஜா வெளிப்பட்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் விசேஷமா யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்துடைய கண்ணீரை துடைத்து மறுபடியும் ஆசீர்வதிங்க. தலைமுறை சாபத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உண்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய எல்லா குறைகள் குற்றலாவற்றையும் சிலுவையில் சுமந்தவரே, அப்பா குறைகள் குற்றலாவற்றையும் மன்னிக்கிறவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம் ராஜா. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. எங்க நடுவில் இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள கத்தரை விட்டு தள்ளி போற தேவையில்லா துர்க்கிரியே, அசுத்தமான காரியங்கள் ஏதாவது இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவி அப்பா நீங்க உள்ள வாங்கப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் எங்க வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதம், குடும்பம் சந்தோஷமா இருக்கும், மனமகிழ்ச்சியா இருக்கும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். உணர்வுள்ளாவியை தாங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்க. உம்முடைய நல்லாவியை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பம் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்க. அவங்களோட அப்பத்தை தண்ணி ஆசிரிங்க. சில குடும்பத்துல உள்ளம் முழுவதும் வேதனையா இருக்கு, கண்ணீரா இருக்கு. யார்கிட்ட போய் சொல்ல? முதியோர் இல்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்காங்க. சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. நெருக்கப்பட்ட சூழ்நிலை ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்கப்பா. கத்த சந்திங்கப்பா. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. கத்த சந்திங்கப்பா. கத்த சந்திங்க. கத்த சந்திங்க. சில குடும்பத்திலே அப்பா அந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களோட வம்சம், அவங்களுடைய தலைமுறை எல்லா காரியத்திலும் கத்த கறந்து தாசிராஜா. சகலவிதமான செழிப்பை கட்டிடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். சில குடும்பத்திலே வெளிநாட்டுல இருக்கிறாங்கப்பா. நிம்மதி இல்லாத ஒரு வேலையா இருக்கு, அதிகமான ஒரு பாரமா இருக்கு, சம்பளம் வராம இருக்கு, சாப்பாடு சரியில்லை. அந்த குடும்பத்தோட கத்தர் கூட இருங்க. கத்தர் கூட வந்து மீட்டு கொண்டு வாங்க. புதுசா ஒரு வேலைக்கு ஜெபிக்கிறாங்க. வீடு மாறணும், சொந்தமா வண்டி வாங்கணும், சொந்தமா தொழில் பண்ணணும். கத்தர் வாசல் திறந்தாங்க. கத்தர் வாசல் திறந்தாங்க. கத்தர் வாசல் திறந்தாங்க. இந்த நாளில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தர் பொறுப்படுத்துங்க. கத்தர் பொறுப்படுத்துங்க. நம்முடைய பாதப்பிள்ளை தாழ்த்திரம் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்துக்குள்ளே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளணும், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்குப்பா. நம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க, இடவிடாமல் ஜெபிக்க, இரவு மூலமா வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. யாரெல்லாம் தாழ்த்துறோம் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்க. கத்த கிருபை செய்யுங்க. இந்த நாளின் எல்லா குடும்பத்துக்கு கத்தர் ஆசிரியங்க. தேவனர்ல எப்போ பிரேம் மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் அவங்களுடைய தலைமுறை கத்தர் ஆசிரியங்க. கற்பதுணிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி போடுறாங்க, கத்தர் ஆசிரியங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு கத்தரே கூட ஆசிரியங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடையெல்லாம் நீக்கி சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழ கத்த கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல கடன் உபத்திரம், உபத்திரத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை கத்து சந்தித்து பரிபூர்ணமான சுகம், பரிபூர்ணமான தீர்காயுசாங்கப்பா. 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 நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொன்னீங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் உங்களுடைய தழும்புல கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களோட அக்கிரமங்களுடைய பாவங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னித்து தொட்டு சுகமாக்கித்தாங்க. இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்துக்கு அதை பொறுப்படுத்தும். படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கரத்தில் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க அதை கிருபை செய்யுங்க. காலை வேலையிலே அப்போ வேலைக்கு புறப்படுறாங்க, கம்பெனி புறப்படுறாங்க, காலை வேலையில் டிரைவிங் லைன்ல போறாங்க. எத்தனையோ குடும்பத்துல காலை வேலையில் வியாபாரத்துக்கு கம்பெனி எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் இருக்கணும். உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எல்லா குடும்பத்தையும் கத்தோட கரம் விசேஷமா கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளப்படட்டும். எல்லா குறைகளும் மன்னித்து ஆசை. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தும். துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென்.
தேவனுக்கே மகிழ்ந்தாங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.